பாண்டிச்சேரியில உங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னா தமிழ்நாட்டுல ஆட்சியில பங்கு கொடுங்கன்றாரு. எங்களுக்கு பாண்டிச்சேரியில ஆட்சியில பங்கே வேண்டாம். அப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப இது என்ன மாதிரியான பேச்சு? அப்ப பாண்டிச்சேரியில திடீர்னு விசில் சத்தம் கேட்குது. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகாவோட கூட்டணி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். சரி, லாஜிக் என்னன்னாங்க, எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு. வேணுகோபால யாருங்க? மணிசங்கர் என்ன சொல்றாருங்க? அவர் ரவுடிங்கன்றாரு. சொல்றாரா இல்லையாங்க? இன்னைக்கு வராருங்க, நேரத்துக்கு அவர் வேணும்னு சொல்றாரு, அவர் ரவுடிங்கன்றாரு. என்ன காரணம்னா, அவரு கேரளா பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க திடீர்னு டெல்லியில இருந்து வந்து அங்க முதலமைச்சர் ஆக முடியாது. இது வந்து கண்டிப்பாக முறிவை நோக்கி போகிறது. அப்போ முறிவுக்கான காரணங்களை இவங்க தேடுறாங்க. நீங்க சொன்ன டிவிகேயோட உறவு. இப்போ இவர் என்ன சொல்றாரு? உங்கள் தவறுகளுக்கு நாங்கள் சிலுவையை சுமக்கிறோம்னு சொன்னார்ல மாணிக்க தாகூர். அப்போ காங்கிரஸ் தவறுகளுக்கு டிவிகே சிலுவையை சுமக்குமா? பொதுவாக காங்கிரஸ் கட்சி விளங்காத கட்சிங்க, இப்படிதான் இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமே இருக்கிறதே இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இல்லை கமிட்டியோட மைண்ட் இல்லைங்க, அது டெல்லி மைண்டு. அப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாரு? டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றாரு. அது காங்கிரஸ் கட்சிக்கு சேர்த்தானே? அப்ப எப்போதுமே வந்து டெல்லி சீட்ல உட்கார்றவங்க மாநிலங்களை வந்து அவங்க கொத்தரிமையா நினைக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் வந்து அடி வாங்கிட்டு போறதுதான் அவங்களுக்கு ஆசை. அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? தாவேகாவோட கூட்டணி வைக்கிட்டோம், பாண்டிச்சேரியை எய்ம் பண்ணுவாங்க. விசில் அங்கே கேட்கறதுனால ரைட்டு, பாண்டிச்சேரிக்கு நம்ம வந்து தாவேகா கூட்டணி வச்சுக்கிடலாம்னு நினைப்பாங்க. வேணுகோபாலுக்கு கேரளா ஆசை இருக்கு, அவரு கேரளாவுக்கும் விஜய் வந்தா சௌரியமா இருக்குங்கன்னு நினைப்பாரு. எப்போ இதெல்லாம் அவங்களுக்கு அடிபடுவாங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அடிபடும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் இடையே கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களாக தொடர்ந்து சலசலப்புகள், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில் முன்வைப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மௌனம் காத்து வந்தது. இடையில் மட்டும் ஒரு மதுரை சார்ந்த ஒரு எம்எல்ஏ மட்டும் அதற்கு ரியாக்ஷன் செய்தார். பிறகு மீண்டும் அந்த சர்ச்சை தொடர்ந்து நீடித்து கொண்டே வருகிறது. இன்றைய தினம் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் சென்னை வருகை தந்திருக்கிறார். மாவட்ட தலைவர்களோடு ஆலோசனை கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே 2-3 முறை போஸ்ட்போன் ஆயிருக்கு அந்த கூட்டம். இன்று நடக்குது. முதலமைச்சர் அவர்களையும் சந்திக்க போறார் என்ற செய்தியும் காலையில் வந்திருக்கிறது. ஸோ தீர்வை நோக்கி சொல்கிறதா அல்லது முறிவை நோக்கி சொல்கிறதா? என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி? கே.சி. வேணுகோபாலுக்கு இன்னமும் சிஎம் டைம் கொடுத்த மாதிரி தெரியலைங்க. ஒருவேளை கொடுக்கலாம். ஏன்னா காலையிலேருந்து பட்ஜெட் செஷன் ஓடிட்டு இருக்கு. அசம்பிளியும் பிஸி, அதே மாதிரி அமைச்சர்களும் பிஸி. நேரம் கொடுத்த மாதிரி தெரியல. ஒருவேளை கொடுக்கலாம், நம்ம பேசுனதுக்கு பிறகு கொடுக்கலாம். ஆனால் அடிப்படையில் 2 விஷயம்தான், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அது அவர் ஏற்கனவே நோன்னு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் சொன்ன பிறகு அதுக்கு மேலே ஒன்றும், ஸ்டாலின்ங்கிறவர் வந்து கழக தலைவர் இல்லையா? சாப்ப திமுகவோட அஃபிஷியல் ஸ்டாண்டு, இன்னும் சொல்ல போனால் அது தமிழ்நாட்டோட ஸ்டாண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதனால தான் தமிழ்நாடு ஏற்காதுன்னு அவர் சொல்கிறாரு. அதிமுகவுக்கும் சேர்த்த ஸ்டாண்டு தான். அதிமுக எப்படி ஆட்சியில் பங்கு தரப்போகுது? அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது நாட் பாசிபிள். ஏனென்றால் இங்கு வந்து இந்த காமன் மேனிஃபெஸ்டோ போடுற ஸ்கீம் கிடையாது. பொது வேலை திட்டம் ஒன்று வகுத்து அதன்படி வந்து எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அதை செயல்படுத்தும். இப்போ பீகார் 2 கட்சியும் 101 சீட்டில் போட்டி போட்டுச்சு. பிற கட்சிகள் போட்டி போட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு மேனிஃபெஸ்டோ. இது வந்து மத்திய அரசாங்கத்தில் பாசிபிளாக இருந்தது. 89க்கு பிறகுங்க இந்தியாவில் மாறி மாறி கூட்டணி ஆட்சி தான். 2014 மோடி ஆட்சி, அது சிம்பிள் மெஜாரிட்டி. 19 மோடி ஆட்சி நிறைய மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் திருப்பி 24லையும் மோடி ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி தான். அப்போ நடுவில் ஒரு 89லேருந்து இன்றைய வரைக்குமான இவ்வளோ பெரிய பீரியடில் கிட்டத்தட்ட 40 வருஷம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். 40 வருடமாக இங்கு வந்து 2 முறையை தவிர பிற முறைகளில் கூட்டணி ஆட்சி. அப்போ கூட்டணி ஆட்சியோட அடிப்படை இலக்கணம் என்னன்னா, எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு பொது வேலை திட்டத்தை அறிவிக்கிறது தான். அதுக்கு தான் ஜனங்க ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டில் 1952 இன்று வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது. 52 வந்து மதராஸ் மாநிலம், ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலம். ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல.
அவங்க வந்து மெஜாரிட்டிக்கு கீழே இருந்தாங்க. அதாவது ஆந்திரா, கேரளாலாம் உள்ளடக்கிய மாநிலம். அப்போ எங்க ஆட்சியில பங்கு கொடுத்தது காங்கிரஸ்? ராஜாஜி தானே முதல்வர் வேட்பாளர். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில வந்து சேர்ந்துக்குங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எம்எல்ஏஸ் வச்சிருந்த மற்ற கட்சிகளை காங்கிரஸ் கட்சிக்குள்ள சேர்த்து மெஜாரிட்டி காட்டினார். இதாங்க நடந்தது. அப்புறம் 57 நமக்கு மொழிவாரி மாநில பிரிப்பு. எஞ்சிய மாநிலம் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு ஆயிடுச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது மெட்ராஸ் ஸ்டேட் தான், மதராஸ் ப்ராவின்ஸ் தான். மதராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து மெட்ராஸ் ஸ்டேட் ஆயிட்டோம். அதுல இருந்து இன்று வரைக்குமே அந்த அந்த கான்செப்டே கிடையாது. 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லாத போதும் அந்த கான்செப்ட் கிடையாது. இப்போ திடீர்னு பாண்டிச்சேரியில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி என்ன சொல்றாரு, பாண்டிச்சேரியில உங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னா தமிழ்நாட்டில் ஆட்சியில பங்கு கொடுங்கன்றாரு. எங்களுக்கு பாண்டிச்சேரியில ஆட்சியில பங்கே வேண்டாம். அப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப இது என்ன மாதிரியான பேச்சு? அப்ப பாண்டிச்சேரியில திடீர்னு விசில் சத்தம் கேட்குது. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகாவோட கூட்டணி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். சரி, லாஜிக் என்னன்னாங்க, எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு. இதுதான் லாஜிக். ஆளுங்கட்சிங்கிறது ஏதோ ஒரு கட்சின்னு வச்சுங்க, அதிமுகவே இருக்கு, அதுக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி. யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் 10க்கு 6 வந்துருங்க. அது எதிர்ப்பு மனநிலை 10க்கு 6 எப்போதுமே. 4 தான் மிச்சம் இருக்கு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அதுல ஒரு 3.25 பேர் தான் இருப்பாங்க. இன்னொரு 3/4 பேர் வந்து குழம்பிட்டே கிடப்பாங்க. அதை வச்சு எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதாங்க இங்க பாயிண்ட். வேற பாயிண்டே கிடையாது. 4 வச்சு நீங்க ஜெயிக்கணும். அப்ப 6 பிளவுபடணும். பிளவுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய கட்சிகள் இங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது தப்பெல்லாம் கிடையாது. அதிக சீட்டு கேட்பாங்க, எல்லாமே சரிதான். ஆனால் ஒரு கோடு விழுந்தாச்சு, கிடையாதுங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அதை பத்தி பேச வேணுகோபால் என்ன, அவங்க தாத்தாவே வந்தாலும் அது முடியாது இல்லையா? வாய்ப்பு இல்ல. அப்ப அதுதான் எங்க நிபந்தனை. என்னை பார்க்க வர வேண்டாம் பாரு அவரு. ஸ்டாலின் என்ன சொல்லுவாருங்க, வேணுகோபால். ஆமா, எப்படி திருப்பி அதை எப்படி பேசுவாரு அவர்? அவர் பப்ளிக்கா சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. பட் அவர் வாயால வரட்டும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. அப்ப சொல்லியாச்சு. இப்ப இல்ல பழையபடி அதை பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு நேரம் கிடையாதுல்ல. வெட்டி பேச்சு எதுக்கு கிடையாது. அதிக சீட்னா அது எங்க பேச வேண்டிய இடம்னா, கூட்டணி கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு கமிட்டி, அதாவது ஆளுங்கட்சி திமுக வந்து ஒரு கமிட்டி போடும். கூட்டணி கட்சிகள் அவங்களும் ஒருத்தரா வந்து பேசுவாரு. விசிகல என்ன திருமாவளவன் மட்டும் பேசுவாரு. அவர் 2 பேரை கூட்டு வருவார்ல. கட்சிக்காரன் அவனுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும்ல. அப்ப அவங்க தனித்தனியா பேசுவாங்க. திமுக அறிவாலயத்தில் யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள், எத்தனை, தனித்தனியா பேசுவாங்க. தனித்தனியா பேசும்போது காங்கிரஸ் கட்சியும் பேசணும். அப்படித்தானே? காங்கிரஸ் கட்சியை மட்டும் முதல்ல தனியா கூப்பிட்டு, எப்பா எடுத்துக்கங்கப்பா உங்களுக்கு இவ்வளவு இட்லி அப்படின்னு கொடுத்துருவாங்களா, இவ்வளவு சப்பாத்தின்னு? அது எப்படிங்க கொடுக்க முடியும்? அப்படின்னா மற்ற கட்சி எங்க, அப்ப காங்கிரஸ் கட்சி இல்லாம விசிக அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஆதரவுல நீங்க எங்கெல்லாம் ஜெயிச்சீங்கன்னு சொல்ல மாட்டாங்களா என்ன? எல்லா கட்சிக்கும் அந்த கிளைம் இருக்கும்லங்க. மதிமுகவுக்கும் அந்த கிளைம் இருக்கும். அப்போ கூட்டணி அரசியல்ல வந்துங்க, ஒரு கட்சி அது தேசிய கட்சியா இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான், அதுக்குன்னு தனி முக்கியத்துவம்லாம் கிடையாது. அதிமுக வந்து கூட்டணி, அமமுக போய் தனியா வந்து பிஜேபியோட கூட்டணி போட்டுக்குது. அப்படி ஒரு நிலைமை திமுக கிடையாதுல்ல. அதிமுக கூட்டணியில பாமக தனியா ஒரு கூட்டணி ஒப்பந்தங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கூட இன்னும் போடல. அமமுக தனியா வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை. ஐஜேகே அது தனியா பேசுது. இது கூட்டணி இல்ல, இது கட்சிகளுக்கிடையே கலந்துரையாடல். அப்படிதான் நீங்க பார்க்கணும். கூட்டணினா ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நாள் பீரியட், ஒரு வார பீரியட்ல ஒவ்வொரு கட்சியா கூப்பிட்டு பேசி நம்பரை டிசைட் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரே தொகுதியை எல்லா கட்சியும் கேட்கும், சமாதானப்படுத்தணும். பெரிய பஞ்சாயத்து அது. இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அவ வேணுகோபால் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கே எங்களுக்கு வந்து முடிவு சொல்லுங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாருன்னா அது பைத்தியக்காரத்தனம். அப்புறம் என்ன சொல்லுவாரு, புறக்கணிப்புன்னு சொல்லுவாரு. வேணுகோபால யாருங்க, மணிசங்கர் என்ன சொல்றாருங்க, அவர் ரவுடிங்கன்றாரு. சொல்றாரா இல்லையாங்க? சர்தார் வல்லபாய் பட்டேல் அளவுக்கு இந்த கட்சி வந்து உயர்த்தி வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனம். இன்னைக்கு வராருங்க, நேரத்துக்கு அவர் வேணும்னே சொல்றாரு, அவர் ரவுடிங்கன்றாரு. என்ன காரணம்னா, அவரு கேரளா பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க திடீர்னு டெல்லியில இருந்து வந்து அங்க முதலமைச்சர் ஆக முடியாது. அங்கே இருக்கணும். சுசீந்திரன் வெர்சஸ் வேணு அங்கே இருக்கிறது இல்லை. அவர் டெல்லி பாலிடிக்ஸ், இவர் லோக்கல் பாலிடிக்ஸ். லோக்கல் பாலிடிக்ஸ்லன்னா பல பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பாங்க, கட்சிக்காரனோட பேசியிருப்பாங்க. திடீர்னு
வேணுகோபால் வந்து எனக்கு விஜயை தெரியும், அவரை நான் பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்தா கேரளால சீட்டை அள்ளிருங்க, நான் தாங்க முதலமைச்சர்னு சொன்னா அங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் சும்மா இருப்பானா? மணிசங்கர் ஐயருக்கும் கேரளாவுக்கும் நேரடி சம்பந்தம் இல்ல இல்ல. ஆனாலும் அவர் அதுல தலையிட்டு சொல்றாரு. அப்ப மாணிக்கம் தாகூர் விருதுநகர்ல எப்படி வந்து விருதுநகருக்கும் மாணிக்கம் தாகூருக்குமான ரிலேஷன்ஷிப் திமுக வச்சு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவர் தனியா நின்றப்போ 30,000 ஓட்டு வாங்குறாருங்க. 35,000 ஓட்டு. சட்டமன்றத்துக்கு 6,000 ஓட்டு 5,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அவரு. அப்ப பேலன்ஸ் திமுக ஓட்டு இல்லாம அவர் எப்படி தனியா ஜெயிச்சிருக்க முடியும் விருதுநகர்ல? அது கூட ரொம்ப தப்பித்தோம் பிழைத்தோம் தான் அவர் கரை சேர்ந்தாரு. இப்படியான ஒரு நிலைமை இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி அவங்க நிலையை உணர்ந்து பேசணும். பேசல, ரைட்டு. அது கூட இண்டிவிஜுவல் லீடரோட அஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். தலைமை கண்டிக்கணும்ல, பேசாத அப்படின்னு சொல்லணும்ல, வாய்ப்பூட்டு போடணும்ல. எனக்கு தான் கேள்வி சார். இப்போ மாணிக்கம் தாக்கூர் ஹீஸ் அன் எம்பி, ஹீஸ் நாட் அன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஐவர் குழு அமைச்சிருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர் பக்கம் தினமும் கான்ட்ரவர்ஷனான ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்கிறாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு பேச்சுக்கு இடையிலன்னு சொல்லும் பொழுது நீங்க நின்றது 173, ஜெயிச்சது 133, நாங்க கேட்கறது நீங்க தோல்வி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மறைமுகமா. இப்ப 40 சீட் நாங்க கேட்கறோம், இது இஷ்டம்னா கொடுங்க அப்படின்றாரு. மதுரையில ஒரு மீட்டிங்கை போட்டு கட்சி தொடர்களை டிவிக்கோட போனா நல்லது அப்படின்ற மாதிரி பேச விடுறாரு. நாங்க தான் வந்து பிஜேபியை வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறோம், மற்றவங்க எல்லாம் வந்து பின்வாசல்ல போய் கை கொடுக்கறவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்லி திமுக மறைமுகமா வந்து கடுமையான விமர்சனம் பண்றாரு. இப்படிப்பட்ட சர்ச்சைகள். நேற்று செல்வ பிறந்தகை அவர்கள் பெங்களூருக்கு சென்று தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்று இது சம்பந்தமா தான் நான் பேச போறேன்னு சொல்லி அவரும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாரு போல. ஆனாலும் டெல்லி தலைமை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் இதை வந்து தொடர்ந்துட்டே இருக்கட்டும், என்கரேஜ் பண்ற மாதிரியும் ஒரு சினாரியோ பார்க்கிறோம். என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு கேள்வி இருக்கு சார். இது வந்து கண்டிப்பாக முறிவை நோக்கி போகிறது. ஆனால் முறிவு என்பதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு திமுக தலைமை வரணும், காங்கிரஸ் தலைமை வரணும். அப்போ முறிவுக்கான காரணங்களை இவங்க தேடுறாங்க. நீங்க சொன்ன டிவிகேயோட உறவு, ரைட்டு, டிவிகேயோட உறவாயிடுச்சுன்னு வைங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, உங்கள் தவறுகளுக்கு நாங்கள் சிலுவையை சுமக்கிறோம்னு சொன்னார்ல மாணிக்கம் தாகூர். அப்போ காங்கிரஸ் தவறுகளுக்கு டிவிகே சிலுவையை சுமக்குமா? எங்க காங்கிரஸ் தவறு நீங்க வரிசையா பட்டியல் போட ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் சொல்லப்படால் திமுகவுக்கு அதனால நிறைய கெட்ட பேரு. இப்பதான் பல விஷயங்கள். அப்போ அப்படி பார்த்தா ராஜீவ் கொலையில் அக்னி பிரவேசம் செய்யணும் திமுகன்னு சொன்னது வாழப்பாடி ராமமூர்த்தி. எப்போ 94, 95 இருக்கலாம், கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி சொன்னது. எந்த இடம்? சன் டிவியோட சிறப்பு நிகழ்ச்சி. ஆமா, சன் டிவி சிறப்பு நிகழ்ச்சி ரவி பெர்னாடு நடத்துறாரு. அப்ப அவர் சன் டிவியில பணியாற்றுறாரு. சிறப்பு நிகழ்ச்சி அப்ப இந்தியன் சாயில்ல இருந்து நம்ம லைவா ஒளிபரப்ப முடியாதுங்க. இப்ப நம்ம எல்லாம் லைவால பேசுறோம். ஆமா. ஆனா அப்போ வந்து சிங்கப்பூர்ல இருந்தோ பிலிப்பைன்ஸ்ல இருந்தோ தான் நீங்க வந்து அப்லிங் பண்ண முடியும். எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க போனோம். வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாத்தையும் செலவு பண்ணி கூட்டிட்டு பிலிப்பைன்ஸ்க்கோ சிங்கப்பூருக்கோ போய் அங்க இருந்து நிகழ்ச்சி நடக்க கலைஞர் பார்த்துட்டு இருக்காரு. இங்க வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜீவ் கொலையில் அக்னி பிரவேசம் செய்யணும்னு பேசுற உடனே கதை முடிஞ்சதுங்க. அது வரைக்கும் வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாம் ஓரளவுக்கு நெருக்கமா தான் இருந்தாங்க. அதாவது ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிர்ப்புங்கிற அணியில திமுக அணியில எல்லாம் இருந்தாங்க. அதோட சோலி முடிஞ்சது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திமுக சில இன்சல்ட் அது வந்து ஒத்துக்காது இல்லைங்க. இப்ப அதையும் தாண்டி ராஜீவ் கொலை நடந்து 91ங்க. திமுக பேர்ல குற்றச்சாட்டி தான் எல்லாம் திமுக ஆபீஸ்க்கு எல்லாம் தீ வச்சாங்க. பெரிய அளவுக்கு மைனஸ் பாயிண்டா முடிஞ்சது. 96ல திருப்பி இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு. காங்கிரஸ் கட்சி பிளவு விட்டது, தமாக வந்துச்சு, தமாகவோட திமுக கூட்டணி வச்சது. அதுக்கு பிறகு மாற்றி மாற்றி கூட்டணி வச்சாங்க. அவ்வளவு தூரம் போவானே. இந்திரா காந்தி அம்மா கொலை வழக்கு, அது மதுரையில நடந்த முயற்சி காரணமாக 77ல இருந்து 78க்குள்ள வந்து அன்பழகன், கலைஞர் உட்பட பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல 80ல எப்படி வந்து இந்திரா காந்தி அம்மா கலைஞரோட கூட்டணி வச்சாங்க? எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கூட்டணிங்கிறது அரசியல் உடன்பாடு, நிலைப்பாடு கிடையாது, உடன்பாடு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் வரும்போது எவ்வளவு ஜெயிக்கலாம், என்னென்ன மாதிரி வரும், இது ஃபியூச்சர் தேர்தலில் எப்படி நமக்கு அட்வான்டேஜஸா இருக்கும்னு கால்குலேட் பண்ணி வைக்கிறதுங்க. அப்ப பல நேரங்கள்ல 67ல காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து நாங்க வந்து மாணவர் இயக்கங்க. அது எல்லாமே
69ல இந்திரா காந்தி அம்மாவுக்கு கலைஞர் 25 MP ஆதரவு கொடுத்தாரு. நிலைப்பாடுகள் வேறங்க. எங்களுக்கு அது பிடிக்கல. ஆனா அது அரசியல் நிலைப்பாடு. இத வந்து நீங்க பெர்மனன்டான அரேஞ்ச்மெண்ட்னு எடுத்துக்க வேண்டாம். யாருமே எடுத்துக்க வேண்டாம். அப்போ இன்றைய தேதிக்கு நடக்க போறது 2026 தேர்தல். அவ்வளவுதான், சிம்பிள். திமுக கூட்டணியில இத்தனை கட்சி இருக்கு. எல்லா கட்சிக்கும் ஏதோ அள்ளி கொடுக்காட்டாலும் கிள்ளியாவது கொடுக்கணுங்கிற கம்பல்ஷன் தலைமைக்கு இருக்கும். காங்கிரஸ் கட்சியும் அதுல ஒரு கட்சி, அவ்வளவுதான். நீங்க இந்தியா கூட்டணியா அது இதுன்னு பேசிட்டு இருக்கல அர்த்தமே கிடையாது. ஏங்க, இந்தியா கூட்டணியில 400 சீட்டு வாங்கினாங்க காங்கிரஸ் கட்சி 2024 தேர்தல்ல. 400 சீட்டு. அதுல ஜெயிச்சது 99 சீட்டு. 10 சீட்டு அதுலயும் வந்து தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்கள்ல வெறும் 89 சீட்டு தான் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சதுங்க. அப்ப தோத்த தொகுதியெல்லாம் கேட்கறது அப்படிங்கிற கான்செப்டுக்கு அடிப்படையில இதே வாதத்தை சமாஜ்வாதி பார்ட்டி, தேஜஸ்வி யாதவ் எல்லாம் வைக்கலாமா? ஏங்க, அதிமுக பாண்டிச்சேரியில ரூலிங் பார்ட்டிங்க. எம்ஜிஆருக்கு முன்பே அதிமுக முதலமைச்சர் பாண்டிச்சேரியில வந்தாச்சுங்க. காரைக்கால் நண்பர் ஒருத்தர். இன்னைக்கு வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில அதிமுகவுக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ தான் பேசுறாங்க. அப்ப 76லயே நாங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டோம், எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு அதிமுக கேட்குமா பாண்டிச்சேரியில? இன்னைக்கு என்னவா இருக்கீங்க? வாட் ஆர் யூ டுடே? இதுதான கேள்வி. பிஜேபி எடுத்து நாங்க களம் ஆடுறோம்னா தமிழ்நாட்டில் ஏதாவது களம் ஆடினீங்களா? எனக்கு நினைவு தெரிந்து அல்லது இப்ப சமீப காலமாக ஒரு வருஷம் 6 மாசம் எங்கேயாவது காங்கிரஸ் மீட்டிங் பிஜேபி எடுத்து நடந்ததா? பிஜேபி பட்ஜெட் போட்டுச்சு, பட்ஜெட்டை எடுத்து ஏதாவது கூட்டம் போட்டாங்களா? எத்தனையோ கேள்விகள். எஸ்ஏஆரை எடுத்து என்னங்க பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி? ஆல் இண்டியா லெவல்ல பண்றது வேற. ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது ஸ்டேட் லெவலுக்கு நீங்க வரணும்ல. எங்க வந்தீங்க? இந்த விபிஜி ராம்ஜிக்கு மட்டும் சம்திங் ஏதோ பண்ணாங்க. அதுவுமே பெரிதாக ஒண்ணுமே இல்லைங்க. அது ஒண்ணுமே இல்லை. நத்திங். ஒண்ணுமே இல்லைங்க. சமீபத்தில் திமுக தலைமையேற்று நடத்திய கூட்டணி கட்சி ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்ப யாருமே இல்லைங்க. பெரிய தலைவர்கள் இல்லை. திமுக 2-3 கூட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தது. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்களுக்கு ராகுல் காந்தி உட்பட ஒன்றும் வரவே இல்லை. சரி, இது வந்து தேசிய கட்சியோட ஒரு வியாதி. ஜெயலலிதா நினைவு இல்லம் திறக்கிறாங்க போன தேர்தல் 2021 தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்பாக. ஆல் இண்டியா நிகழ்ச்சி தானே அது. ஜெயலலிதா முதலமைச்சர் தானே. பிஜேபி அப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கு. பிஜேபி தலைவர்கள் எங்க அதுக்கு வந்தாங்க? அந்த நேஷனல் பார்ட்டி மைண்ட் செட்டு, அந்த நேஷனல் பார்ட்டி மைண்ட் செட்லாம் தமிழ்நாட்டில் வந்து அது வேலைக்கு ஆகாது. என்ன காரணம்னா இங்க வந்து நேஷனல் பார்ட்டி வேண்டான்னு நினைக்கிற மைண்ட் செட்டு பாலிடிக்ஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டு மாநில கட்சி போதும். தேசிய அளவில் கூட்டணி வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணியே தேசிய அளவில் தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி கேரளால மாநில கட்சியாக தான் செயல்படுது. இந்தியா கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக எதுக்கு அவங்க களமாடுறாங்க? அங்க பினராயி விஜயனுக்கு எதிராக எதுக்கு வந்து மணிசங்கர் ஐயர் பினராயி விஜயன் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்றாரு? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி ஏன் சொல்றாரு? லோக்கல் பாலிடிக்ஸ், லோக்கல் எலெக்ஷன்ங்கிறது வேறங்க. அப்போ கேரளா எலெக்ஷன், லோக்கல் அசம்பிளி எலெக்ஷன், காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தனித்தனி அணியில் இருக்காங்க. ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணி மக்களவை தேர்தல் அப்போ வேற அணியில் இருப்பாங்க. அது கூட கேரளாவில் இல்லைங்க. கேரளாவில் 2 பேரும் இந்த மக்களவை தேர்தலையும் ஏற்று தான் போட்டி போட்டாங்க. இந்த தொல்லையெல்லாம் வேணாம் தானே உங்களை வந்து வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தூக்கி கடாசிட்டாங்க. கூட தனித்து போட்டி தான் அறிவிச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி. தனித்து போட்டி எடுத்தோம். எத்தனை சதவீதம் வெஸ்ட் பெங்கால்ல வாங்கிடுறாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டிலையும் தனித்து போட்டி கொடுத்தோம். அதுலயுமே என்ன சொல்றாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய இப்போ வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய வாக்கை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இல்ல, அதே தாங்க இங்கேயும் வைக்காங்க. அது கிடையாது. சரி, எப்போதுமே ஒரு தலைவருக்கு ஆதரவான ஓட்டு, தலைவர் சார்ந்த கட்சிக்கு ஆதரவான ஓட்டு, கோர் ஓட்டு, அதுதான் நம்ம கோர் ஓட்டுன்னு டெமோக்ரஸில சொல்றோம். இந்த கோர் ஓட்டு எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் மாறாதுங்க. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சாலும் மாறாது, கூட்டணி இல்லைன்னாலும் மாறாது. இது எத்தனை சதவீதம்? மாணிக்கத்தாவூர் 24% சொல்றாரு. சரியா கூட இருக்கலாம். 25-லிருந்து 30க்குள்ள இருக்கலாங்கிறதா என்னோட எஸ்டிமேட் எப்போதுமே. என்ன காரணம்னா அப்படிதான் அது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ 30% கூடுதலா கூட்டணி கட்சி தேவைப்படுது.
கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி விலகிருச்சுங்க. 3% 4% லாஸ் ஆகி போச்சுங்க மொத்தத்துல. ரைட்டு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 4% லாஸை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு வேற கட்சிகளை உள்ள சேர்த்துக்குவேன். அவ்வளவுதானே. இப்ப காங்கிரஸ் கட்சி இருக்கிறதுனால பல கட்சிகளுக்கு வந்து நம்ம திருப்திகரமா சீட்டு கொடுக்க முடியல. திமுக இப்ப பிஜேபி இருக்கிறதுனாலங்க அதிமுகவுக்கு திருப்திகரமா சீட்டு கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து 20 கொடு 30 கொடு 50 கொடுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை ஓஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அங்க ஆரம்பிக்கும். ஏன்னா நேஷனல் பார்ட்டியோட மைண்ட் அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அவங்க வந்து டெல்லியில இருந்துகிட்டு தமிழ்நாட்டை பார்க்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டை பார்க்கணும். ரெண்டுக்குமான வித்தியாசம் இதுதான். இப்போ டெல்லி தலைமை இதுக்கு வந்து நிச்சயமா அவங்க வந்து நேஷன் வைடா பார்ப்பாங்க. 10 எம்பிக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. டிஎம்கேவினுடைய 22 எம்பிக்கள் வந்து நமக்கு நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துது பிஜேபி. அந்த பிஜேபிக்கு எதிர்கொள்றதற்கு நம்ம வந்து யுனைட்டா வந்து ரொம்ப பக்குவப்படுத்தணும். இந்தியா கூட்டணி மேலும் வலுப்படுத்தும் விதமாக வந்து அவங்க செயல்படணும். இப்படிப்பட்ட திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்திய திருநாட்டிலேயே திமுக மட்டும்தான் காங்கிரஸை வந்து தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறது. திமுக மட்டும்தான் வந்து அவர்களை வந்து அரவணைச்சு சென்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த கட்சியையும் நம்ம வந்து பத்தி விட்டு இன்னும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்டெஸ்டட் நாட் ப்ரூவனை வந்து ஒரு கேம் விளையாடி பாக்குறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி நாம 2029ல மோடியை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலாம் இருக்கா, அல்லது என்ன அவர்களுடைய செயல் திட்டம்னு இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது? பொதுவா காங்கிரஸ் கட்சி விளங்காத கட்சிங்க, இப்படிதான் இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமே இருக்கிறதே இல்லை. இங்க வாழப்பாடி ராமமூர்த்திக்கு பெரிய செல்வாக்கு இருந்தாங்க 94 95 காலகட்டத்தில். அவரை தூக்கிட்டாங்க திடீர்னு, கட்சி தலைவர் பதவியில இருந்து தூக்கியாச்சு. மூப்பனாருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தாங்க 89ல், அவரை தூக்கிட்டாங்க திடீர்னு. அதுக்கு பிறகு வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ்னு கட்சி ஆரம்பிச்சாரு. 98ல் வந்து அவர் ஒரு சீட்டு அதிமுக கூட்டணியில் சிங்கிள் சீட்டு ஜெயிச்சிட்டார். 99ல் திமுக கூட்டணி ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. என்ன மைண்டு அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இல்ல கமிட்டியோட மைண்ட் இல்லைங்க, அது டெல்லி மைண்டு. அப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாரு, டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றாரு. அது காங்கிரஸ் கட்சிக்கு சேர்த்தானே? டெல்லிக்கு தானே சொன்னாரு அவரு, பிஜேபிக்கு அப்படின்னு சொன்னாரா? இல்ல. ஏன்னா உண்மையாவே எங்க மைண்ட் செட்லாம் எப்போதும் அப்படிதான். டெல்லி பாலிடிக்ஸை நீங்க வந்து இதுல பாத்துக்குங்க, எம்பி தேர்தலை பாத்துக்குங்க. எங்க பாலிடிக்ஸை நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு நேற்றுக்கு வந்து நம்ம மத்திய மாநில உறவுகள் ஜஸ்டிஸ் குரியன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்ததில்ல, ரிப்போர்ட்டோட சில பகுதிகள் நீங்க வந்திருக்குங்க. அதை ஃபுல்லா படிச்சு பாருங்க. எப்போதுமே நம்ம வைக்கிற வாதமே என்ன அப்படின்னா, மத்தியில் இருக்கிற அதிகார குவிப்பு தான். அப்ப அதிகார குவிப்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலயும் இருந்தது தானே. கல்வியை வந்து பொதுப்பட்டியல் கொண்டு வந்தது யாரு? மாநில பட்டியலில் இருந்து இந்திரா காந்தி அம்மா தானே. இன்னைய வரைக்கும் அதான பிரச்சனை. அப்ப எப்போதுமே வந்து டெல்லி சீட்ல உட்கார்றவங்க மாநிலங்களை வந்து அவங்க கொத்தடிமையா நினைக்கிறாங்க. அரசியல்லையும் நம்ம சலாம் போட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அது இல்லைன்னு பல தடவை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். மீண்டும் மீண்டும் வந்து அடி வாங்கிட்டு போறதுதான் அவங்களுக்கு ஆசை. அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? தாவேகாவோட கூட்டணி வைக்கிட்டோம், பாண்டிச்சேரியை எய்ம் பண்ணுவாங்க. விசில் அங்கு கேட்கறதுனால ரைட்டு, பாண்டிச்சேரிக்கும் நம்ம வந்து தாவேகா கூட்டணி வச்சுக்கிடலாம்னு நினைப்பாங்க. வேணுகோபாலுக்கு கேரளா ஆசை இருக்கு, அவரு கேரளாவுக்கும் விஜய் வந்தா சௌரியமா இருக்குங்கன்னு நினைப்பாரு. எப்போ இதெல்லாம் அவங்களுக்கு அடிபடுவாங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அடிபடுவாங்க. பல சமகால அரசியல் நிகழ்வுகளையும் உங்களுடைய டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.